Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வரலாற்றில் முதல் முறையாக சித்திரை திருவிழாவுக்காக பாசன கால்வாய் வழியாக வைகை நீர் மதுரைக்கு வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, வணக்கம். வரலாற்றில் முதல் முறையாக பாசன கால்வாய் வழியாக சித்திரை திருவிழாவுக்கு வைகை நீர் மதுரைக்கு வரதா நம்ம தகவலை பார்க்கிறோம். அதோட பின்னணி என்ன, கூடுதல் விவரம் என்ன பிரசன்னா? விக்னேஷ், வைகை ஆற்றிலிருந்து கள்ளழகருடைய நிகழ்ச்சிக்காக நேற்று காலை வைகை ஆற்றிலிருந்து 500 கன அடி தண்ணீரானது வைகை ஆற்றிலிருந்து நேரடியாக திறந்துவிடப்பட்டிருந்தது. ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மொத்தம் 170 மில்லியன் கன அடி தண்ணீரை திறக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து நேற்று காலை முதல் வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்த ஆண்டு நிலவி வரக்கூடிய கடும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் வைகை ஆற்றுப்பாதை வறண்டு காணப்படுவதனால் நீர் வீணாவதை தவிர்க்கும் பொருட்டு வரலாற்றிலே முதல் முறையாக பாசன கால்வாய் வழியாக தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. அதுதான் தற்போது ஒளிப்பதிவாளர் லட்சுமண் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு கொண்டு செல்லப்படும் நீரை கொண்டு முதலில் செல்லூர் கண்மாயை நிரப்பி அங்கிருந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இடத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் செல்லூர் கண்மாயில் தண்ணீரை சீராக தேக்கி வைக்கும் பணிகளுக்காக அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு தற்பொழுது 500 கன அடியிலிருந்து 300 கன அடியாக குறைக்கப்பட்டிருப்பதாக வைகை நீர்வளத்துறை அதிகாரிகள் நமக்கு பிரத்யேகமாக தகவல் கூறியிருக்கிறார்கள். வறண்ட ஆற்றுப்பாதையில் தண்ணீர் செல்லும் பொழுது மணல் பரப்பால் அதிக அளவு நீர் உறிஞ்சப்படுவதை தடுக்கவும், குறைந்த நீரை பயன்படுத்தி விரைவாக மதுரை நகருக்கு தண்ணீரை கொண்டு சேர்க்கவும் இந்த முன்னோடி மாற்று வழிமுறை தற்பொழுது பின்பற்றப்படுகிறது. இதன் மூலம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்கு தேவையான நீர் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்படுவதோடு நகரின் அந்த நிலத்தடி நீர்மட்டமும் செறிவூட்டப்படுகிறது. இருப்பினும் தற்பொழுது திருவிழாவிற்காக அதிக அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் அடுத்த ஓரிரு வாரங்களில் நல்ல கோடை மழை பெய்தால் மட்டுமே வருங்காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலையை எட்ட முடியும். இந்த தண்ணீரானது தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களை கடந்து செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி கால்வாய் பகுதிகளில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ வேண்டாம் என நீர்வளத்துறை சார்பில் பலத்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர் பகுதியில் இந்த பெரியார் பாசன கால்வாய் வழியாக நீரானது தற்போது அந்த செல்லூர் கம்மாய்க்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராம பகுதியிலுடைய நீர்மட்டம் இதனால் அதிகரிப்பதோடு விவசாய பணிகளுக்கும் தேவையான அந்த தண்ணீரானது கிடைக்கும். வைகை ஆறு அகன்று விருண்டு இருப்பதனால் சரியான கோடை அந்த வெயில் தாக்கம் காரணமாகவும் வைகை அணையிலிருந்து நேரடியாக வைகை ஆற்று வழியாக அந்த கள்ளழகர் சித்திரத்திற்காக வரக்கூடிய நீரானது பாதி வழியிலே ஆவியாகவும் நீர் உறிஞ்சப்பட்டும் அந்த நீர் முழுமையாக சேர முடியாத சூழல் இருக்கும் என்கின்ற விஷயத்தை கருத்தில் கொண்ட அதிகாரிகள் முதன் முறையாக அந்த பாசன கால்வாய் வழியாக பாசன கால்வாய் என்பது முழுமையாக சிமெண்ட் பூச்சால் ஆனது. இதனால் தண்ணீரானது பூமிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் எளிதாகவும் வேகமாக உருண்டோடி வந்துவிடும். அதனுடைய ஒரு விஷயத்திற்காக தான் தற்பொழுது அந்த பாசன கால்வாய் வழியாக வைகை நீரானது தற்போது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த நீரானது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் மதுரை செல்லூர் கண்மாயை கொண்டு போய் அடைந்துவிடும். அந்த செல்லூர் கண்மாய் இந்த நீரானது முழுமையாக நிரப்பிய பிறகு அங்கிருந்து உபரி நீர் வைகை அணைக்கு வைகை ஆற்றுக்கு திருப்பிவிடும் பொழுது மதுரையுடைய நகர பகுதிக்கு தேவையான குடிநீர் ஆதாரமாகவும் இந்த நீரானது பயன்படும். அதேபோல் பாசன கால்வாய் வருவதனால் சுற்றி கிராம பகுதியில் கூடிய நீர் ஆதாரமும் எளிதாக பயன்படும். அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த பகுதிக்கும் நீரானது சேரும் என்கின்ற விஷயத்தில் ஒரே விஷயத்தில் 3 பயன்களை பெறுவதற்கு உண்டான சிறப்பான விஷயத்தை நீர்வளத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பாசன கால்வாய் வழியாக வைகை நீரானது சென்று அழகர் ஆற்றில் இறங்குவது இதுதான் வரலாற்றிலே முதல் முறை என நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக பிரசன்னா, நீர் வீணாவதை தடுப்பதற்கான ஒரு நல்ல நேர்த்தியான நடவடிக்கை அப்படின்னு இதை சொல்லலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.